நிறைய பேரு ஆண்டருடைய சமூகத்துல அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க. அண்ணாள், வெரி குட். அண்ணாள் அழுத போது யாரை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னா சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம் பாருங்க. அவளுக்கு குழந்தை இல்லை, ஆனா அண்ணாள் அழுது சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அதே ஆகார் அழுதா என்ன பண்ணா? தண்ணீரை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை சாகாமல் அந்த என்ன பண்ற ஆண்டவர் தண்ணீரை அந்த இடத்துல கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல அழுங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணுவார்னா கேட்பார். அடுத்து பார்க்கிறோம், எசேக்கியா ஆயுள் முடிய போகுது. ஆண்டவரே எனக்கு 15 வருஷத்தை எனக்கு கூட்டி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். சுவர்புறமா திரும்பி என்ன பண்றாருன்னா அழுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணார்? 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதே பார்க்கிறோம், நெகேமியாவை பார்க்கிறோம். நெகேமியா என்ன பண்ணார்? அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அழுது. ஆண்டவர் அலங்கத்தை கட்டும்படியாக நெகேமியா மூலமாக கர்த்தர் உதவி செய்தார். அதே போல எஸ்தர் அழுதா. எஸ்தர் அழுதவன என்ன காரியம் நடந்துச்சுன்னா யூத குலத்துக்கே அழிவிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாராம். இன்றைக்கு கூட நீங்க ஆண்டோடைய சமூகத்துல அழுகிறதான ஒரு துளி கண்ணீருக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே என்னுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுங்க. ஆண்டவரே ஒரு காரியத்துக்காக நீங்க வைராக்கியமா அவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்க பாருங்க. அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பா. என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். கண்ணீரோடு ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீணாவாய் போகாது. அவர் பாதத்துல நீங்க மரியாதை போல என்ன பண்ணுங்க? அவர் பாதத்துல விழுந்து ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நான் ஏற்கனவே சொன்னது போல மனுஷன் முன்னாடி மட்டும் நீங்க கண்ணீரை வடிக்காதீங்க. ஆனா அதற்கு பதிலாக ஆண்டோடைய பாதத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து கடைசியில பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்பியாதிருப்பீரோ என்று ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பா. நம்முடைய காலை எல்லா இடறுதலான காரியங்களுக்கும், எல்லா நெருக்கமான காரியங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளை நிச்சயமாக தப்புவிப்பார். இங்க பாருங்க, தப்பியாதிருப்பீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்கிறார். நிச்சயமா கர்த்தர் தப்புவிப்பா. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நெருக்கமான நேரங்கள், பலவிதமான பொல்லாத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நம்முடைய கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கண்ணீருக்கும் நம்முடைய காலை எல்லா இடரலுக்கும் ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார்.